அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சத்திய வேத வசனம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடி என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் கோபம் கொள்ளாமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆம் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே, சமுதாயத்திலே, ஊர்களிலே, இடங்களிலே எத்தனையோ சண்டைகள், சச்சரவுகள், பழி வாங்குதலுக்குரிய காரியங்கள் பிள்ளைகளிடத்திலோ, தாயினிடத்திலோ, தகப்பனிடத்திலோ, இன்னும் மற்ற காரியங்களிலோ அல்லது தேசங்களிலோ, சகோதரர் சகோதரிகளிடத்திலோ, ராஜாக்களிடத்திலோ, இன்னும் அநேக பேர் அரசாங்கத்திலோ அநேக காரியங்கள், பழி வாங்குதலுக்கான காரியங்கள் ஏற்பட்டு சரீரத்திலே அநேக காரியங்கள், விபத்துக்கள், மரணங்கள், இன்னும் சரீரத்துக்குரிய வாலிப வயது பிள்ளைகளுக்கான அநேக பாவ காரியங்களை செய்ய நாம் அதிக தைரியத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆகையால் நீங்கள் பழி வாங்காதிருங்கள், கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், ஆம் அன்பு பிள்ளைகளே, இதோ உலகத்தார் போருக்கு உட்படாமலும், சகோதர சகோதரிகள் சண்டை சச்சரவுக்கு உட்படாமலும், யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் நான் அங்கே பதிலளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருவரும் முற்படும் போது இருவரும் ஏதாவது ஒரு வகையிலே மரணத்திற்கு உட்படுவார்கள். ஒருவராகிலும் எனக்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் இதன் மூலமாக அறியப்படுத்துகிறார். ஒருவராவது ஒரு ஆத்மாவது எனக்கு இதில் வரக்கூடாது என்று. ஏனென்றால் அவர் உலகத்தின் நியாயாதிபதி, அவர் சிங்காசனத்தில் ஏறப்போகிறவர் என்று வசனங்கள் அநேகம் இருக்கின்றன. அவரே ராஜரீகம் பண்ண போகிறவர் என்று சங்கீதத்தில் எழுதப்படுகிறது. அவரே இந்த உலகத்தின் இந்த உலகத்திலே ஆம் அன்பு தேவனை அவரை ஆளப்போகிறவர் என்று வசனங்கள், அநேக வசனங்கள் சொல்லுகின்றன. ஆகையால் அவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது என்று. ஆம் அன்பு பிள்ளைகளே, நாம் சண்டைகளுக்கு முற்படுவோமானால் அது அநியாயத்திற்குரிய காரியங்கள் ஆகிவிடும். ஆகையால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சிந்தித்து செயல்படுவோம். எதுவானாலும், யார் பேசினாலும், யார் அடித்தாலும், யார் நமக்கு, நமது உண்மைக்கு, நமது நீதிக்கு, நமது சமாதானத்துக்கு முரண்பாடாக அவர்கள் நமக்கு எதிரடையாக வந்தால் அவற்றை தள்ளிவிட்டு நம் தேவன் நமக்காக வாதாட இருக்கிறார். நம் தேவன் நமக்காக அவர் நியாயம் செய்ய இருக்கிறார் என்று அதை நாம் சற்று நேரம் சிந்தித்து நாம் செயல்பட்டு முன்னே செல்வோமானால் அங்கே எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேரும் முரண்பட்டால் அது வேறு விதமாக மாறும் என்றும், குடும்பத்தில் மாறும்போது அது ஊருக்குள்ளே மாறும், ஊருக்குள்ளே மாறும்போது சமுதாயத்திலே மாறுபடும், சமுதாயத்திலே வரும்போது அது அரசாங்கத்திலே ஈடுபடும், அரசாங்கத்திலே வரும்போது தேசத்திலே மாறுபடும் என்று இப்படியாக காரியங்கள், பலத்த காரியங்கள் ஆகிவிடுகின்றன. ஆகையால் நாம் சந்திக்கும் இடத்திலேயே நாம் அமைதியாக சென்று விட்டால் அது நமக்குரிய சமாதானம் மட்டுமல்ல, இந்த உலகத்தையே காக்க வல்ல சமாதானமாய் மாறிவிடுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம் கர்த்தர் இருக்கும் போது அவருக்குரிய பழி வாங்குதல் அவருக்குரியது என்று சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இது எப்படியாக காரியம் நிறைவேறுகிறது என்று நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். என் அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.